ஆன்மீக அருள் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அருளாளன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப பிரசித்தி பெற்ற விசேஷமான குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வருஷம் நீங்கள்லாம் ஜோதிடர்கள் அப்படி தாங்க சொல்கிறீங்க, ஒரு விசேஷமும் நடக்கிறதுல ஒரு பிரசித்தியும் வர்றதில்லை அப்படின்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா உங்களோட மைண்ட் வாய்ஸ் எங்களுக்கு கேட்குது. உண்மையாகவே இந்த குரு பயிற்சி பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக எப்படி அப்படின்னா கடகத்தில், அதாவது மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பார்த்திங்கன்னா குரு பயிற்சி ஆகிறாரு. கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார் 2/6/2026. சில பஞ்சாங்கங்கள் 1/6 அந்த தேதி 2னே நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆக இது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் குரு பகவான் இப்படி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்வார். இப்போ குரு பகவான் உச்சம் பெற்று கடகத்தில் அமர்ந்துட்டார், ஒரு வருஷம் இருக்க போகிறார். திருப்பி இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு திருப்பி நம்ம 12 வருஷம் காத்துட்ருக்கணும். அவர் 12 வருஷமான ஒரு முறை வரட்டும், 20 வருஷமான ஒரு முறை வரட்டும், எங்களுக்கு அதனால் என்ன நல்லது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும். அப்படின்னாமா இப்போ சனி பகவான் நிறைய பேருக்கு கெடுக்கணும்னு இருக்கார் இல்லைங்களா. இப்போ மேஷ ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா 7 நாட்டு சனியில் இருக்கீங்க, சிம்ம ராசி அன்பர்கள் அஷ்டம சனியில் இருக்கீங்க, கன்னி ராசி அன்பர்கள் கண்டக சனியில் இருக்கீங்க, தனுசு ராசி அன்பர்கள் அர்த்தாஷ்டம சனி, கும்பராசி அன்பர்கள் பாத சனி, மீனம் ஜென்ம சனி. இந்த 6 ராசியும் சனி பகவான் கெடுக்கணும்னு கங்கணம் கட்டின்னு இருக்கார் பார்த்தீங்களா. இப்போ குரு பெயர்ச்சியாகி அவர் உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படுது. இந்த 6 ராசியும் இவ்வளோண்டு கூட இவர் கெடுக்க போகிறது. அப்போ இந்த 6 ராசிக்கும் பெரிய சந்தோஷமாக மீதி இருக்க 6 ராசிக்கு அவர் நல்லது செய்யணுன்ற இடத்துல தான் இருக்கார். பொதுவாக சனி நல்லது செஞ்சாலும் நிதானமாக தான் நல்லது செய்வார். அப்போ என்னத்தை நல்லது எப்போ நடக்கிறது, 2.5 வருஷம் இன்னும் நாங்கள் காத்துட்டுருக்கணுமா, 2 வருஷம் காத்துட்டுருக்கணுமா, 28 முடிய அப்படின்னு சலிச்சிக்கிறீங்க பார்த்தீங்களா. ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, கடகமாக இருந்தாலும் சரி. இப்போ குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால நல்லது செய்யணும் அப்படிங்கிறவங்களுக்கு கடகடன்னு நல்லது செய்யப்போகிறோம். இது ஒரு பெரிய ப்ளஸ். ஆக இந்த குரு பயிற்சி 12 ராசிக்குமே நிறைய நல்லது நடக்க போகுது. எந்தெந்த விதத்தில் எங்களுக்கு நல்லது நடக்க போகுது, எவ்வளோ பர்சன்டேஜ் நல்லது நடக்க போகுது, இவ்வளோண்டா இவ்வளோவா அதுதான் பார்த்திங்கன்னா இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு குரு பகவான் என்னத்தை கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது, நிறைய மிதுன ராசி அன்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பெரும்பாலான பர்சனாலிட்டிஸ் சுய ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்கிற விஷயம் ஒன்று தான். மேடம் இந்த சனி பகவான் எப்போ கர்ம சனியாக உட்கார்ந்தாரோ, இப்போ கடந்த சனி பயிற்சியிலேருந்து மேடம் அலைச்சல் வேலை செய்கிற இடத்துல மண்டை பிச்சுக்குது மேடம், மண்டை காயுது மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன, ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னாங்க, சனி பகவான் கர்ம சனியாக அமர்ந்திருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி நல்ல பொசிஷனில் இருக்கார். ஓகேங்களா. தொழில் ஸ்தானத்தில் சனி என்ன பண்ணுவார், தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுப்பார். 10ல் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல யோகம் உண்டு. 10ல் பாவி தானே உட்காந்துருக்கா, ஏன் எங்களுக்கு அலைச்சல் வருது, ஏன் எங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்டை காயுது, மண்டை பிச்சுக்குது. இதுக்கெல்லாம் ரொம்ப எளிமையான விளக்கம் என்ன அப்படின்னாமா, சனி பகவானுக்கு ஹார்ட் ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ஆனால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான் பிடிக்கும். சனிக்கு ஹார்ட் ஒர்க் பிடிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்காது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பிடிக்கும், ஹார்ட் ஒர்க் பிடிக்காது. இதுதான் பஞ்சாயத்து. அவர் கர்ம சனியாக உட்கார்ந்ததுலேருந்து வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட அலைச்சலை கொடுத்தார். ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்தார், பணத்தை கொடுத்தார், மரியாதையை கொடுத்தார், பொறுப்பை கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். இருந்தாலும் கூட அலைச்சலையும் கொடுத்தார். இப்போ அந்த ஒரு பஞ்சாயத்து இப்போ ஓய போகுது. எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, இந்த குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே பட்டதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபைடு. பா நீ ஹார்ட் ஒர்க்கான பண்ணு, ஸ்மார்ட் ஒர்க்கான பண்ணு, உனக்கு என்ன காசு கொடுக்கணும் நான் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்றத கொடுத்துக்கூடிய சிச்சுவேஷனில் சனி பகவான் வந்துட்டார். குருனோட பார்வையினால் அவர் நல்லது செய்யணுன்ற விதி கரெக்டாக செய்கிறார். நீ இப்படி செஞ்சாதான் நல்லது செய்வேன், அப்படி செஞ்சாதான் நல்லது செய்வேன், அதை அவர் மாற்றிக்கிறாரு. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. அதுக்கு மேலே குரு பகவான் என்ன பாவத்தில் அமர்றார், 2ஆம் பாவம் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் முழு சுபர் தேவகுரு பிரகஸ்பதி என்ன பண்ணுவார், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம். ரொம்ப நாளாக அது குடும்பத்தில் இல்லைம்மா, கரெக்டு தான். பொதுவாகவே பாருங்கள், இந்த கால புருஷனுக்கு கார்னர் ராசி. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மிதுனம், அடுத்து கன்னி, அடுத்து தனுசு, மீனம். இவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஃபேமிலி லைஃப் அப்படின்றது கொஞ்சம் காம்ப்ரமைஸாக தான் அமையும். புரியுதுங்களா. சரி, அப்படி இருக்க பட்சத்தில் ரொம்ப நாளாக இல்லை அப்படின்னா கரெக்டு தான். இப்போ எப்படிங்க ரொம்ப சூப்பராக நிறைய கிடச்சிடுமா அப்படின்னா நிம்மதி சந்தோஷம் கிடச்சிடும். கவலைப்பட வேண்டாம், பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். குருவால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் கொடுப்பார் இல்லைங்களா. சரி, அப்போ ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது கிடைக்கும். திடீர் தனப்பிராப்தினா எப்படிம்மா, மூட்டையாக அள்ளி நாங்கள் பரண மேலே அடுக்கலாமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. எப்படி அப்படின்னாமா, நாங்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் உங்களோட படிப்பு, செய்யக்கூடிய வேலை, வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ஃபர்ட்டாக இருப்பீங்க. அதுக்கான காலகட்டம் இந்த காலகட்டம். நல்ல விஷயம் இல்லைங்களா. சரி, அதுக்கும் மேலே குருனோட பார்வை 6ஆம் பாவத்தை பார்க்குறாரு. ரொம்ப நாளாக கடன் பிரச்சனைங்க தீந்துருமா, பெருமளவு தீந்துரும்.
ரொம்ப நாளாக உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது. அந்த நாங்கள் வந்து பெரிய பெரிய டாக்டர்ஸை பார்க்குறோம், நல்ல ஒரு வைத்திய முறை ஃபாலோ பண்ணுறோம். அந்த டாக்டர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் டாக்டர். அவங்கக்கிட்டே பார்க்குறோம், பெருசாக எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைங்களேங்க அப்படின்லாம் யோசிச்சுட்ருக்கீங்க. அப்படின்னா இந்த காலகட்டம் அந்த டாக்டர்கிட்ட பார்க்கும்போதே இம்ப்ரூவ்மெண்ட் வரும். இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் சாதாரண ஒரு கிளினிக் போய் பார்க்குறேன், அங்கத்தை விட இங்கே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா குருனோட பார்வை 6ஆம் பாவத்தில். எதிரிகள் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி 8ஆம் பாவத்தில் குருனோட பார்வை. மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்குது, பூர்வீக சொத்து, அப்பா வழி சொத்து வந்து வழி சேர்றதுக்கான சாத்தியக்கூறே இல்லை. அம்மா வழி சொத்து இருக்குது, பெருசாக வரவே இல்லைங்க. இந்த காலகட்டம் வரும். சொத்து கோர்ட்டில் இருக்குங்க, கேஸில் இருக்குது, 20 வருஷமாக ஓடியாடிட்டு இருக்கும். இந்த காலகட்டம் நிறைய பேருக்கு ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வரதுக்கான ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குங்க, ஒரு ரகசிய உறவு இருக்குது, அது வெளியே தெரிஞ்சிடுமோன்னு பயமாக இருக்குது. அதுக்கும் எனக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளாக ஒரு மனமூட்டம் இருக்குது. அது என்னை இமோஷ்னலி வந்து தின்னுது, பிளாக்மெயில் பண்ணுது. நான் வெளில சொல்லிவிடுவேன் அப்படின்ற மாதிரி என்னை ட்ராப் பண்ணுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் கவலைப்படாதீங்க, அதுவாக உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். பெண்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட கணவனோட உடல் சார்ந்த உபாதைகள் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியே வரக்கூடிய காலகட்டம். சூப்பர் இல்லைங்களா? சரி, அடுத்து 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. ஆக கர்ம சனியாக இருந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுத்துட்டு இருந்தார் சனி பகவான். அவர் இப்போ எந்தவித அலைச்சலையும் கொடுக்க போகிறதில்ல. குரு தொழிலில் மேன்மை முன்னேற்றம் இதை கொடுக்க போகிறார். இது எல்லாமே சூப்பராக இருக்குது. எதுலையாவது கவனமாக இருக்கணுமாம்மா அப்படின்னா உண்மைதான். 2ஆம் பாவத்தில் குரு. 2ஆம் பாவத்தில் குரு உங்களோட ராசி அதிபதி யார்? புதன் பகவான். புதன் பகவானுக்கு குரு நட்பா பகையா அப்படின்னா பாதகாதிபதி, பகை கிரகம். அப்போ யாருக்கும் வாக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் நிறைய கவனமே வச்சுக்கோங்க. எப்படி ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, உங்ககிட்ட யாரோ கேட்குறாங்க, அம்மா எங்கள் பையனுக்கு வந்து பொண்ணு தேடிட்டுருக்கோம், உங்கள் உறவுக்கார பிள்ளைங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற விதத்தில் பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, திருமணத்தெல்லாம் நடத்தி வச்சா பெரும் புண்ணியம் அப்படிம்பாங்க. அதெல்லாம் அந்த காலம் சொல்லுவாங்க. ஒருத்தவங்களுக்கு திருமணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு நம்ம குடும்பம் அமையறதுக்கு நம்ம காரணமாக இருந்தால் நம்ம குடும்பமே ஓஹோன்னு வரும் அப்படிம்பாங்க. இது உண்மைதான். ஆனால் இந்த காலகட்டம் நம்ம அதை வந்து அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி யாரையாவது சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டு பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்குமா, ரொம்ப நல்ல பொண்ணு, உங்கள் பையனுக்கு பிடிச்சிருந்தா அதை நீங்கள் வந்து பாருங்கள், இதுதான் வீடு அப்படின்னு சும்மா கையை காமிச்சு விட்டா கூட போதும். அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க, பிள்ளை பிடிச்சிருக்கும், பிள்ளையை திருமணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிள்ளைக்கும் பையனுக்கும் பஞ்சாயத்து வரும்போது இந்த பொம்பளை தான் நம்மளை வந்து தேவையில்லாமல் மாட்டி விட்டுச்சு, நம்மளுக்கு நம்ம மேலே அதுக்கு பிடிக்காதாட்டம் இருக்குது, அவளோட பகையை தீர்த்துட்டா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்படின்ற மாதிரி நம்ம தலையில் ஒரு பழியும் பாவமும் வரும். ஆக யாருக்குமே வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கொடுக்கறது, ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, இந்த பிள்ளைக்கு நான் கேரண்டி நான் வாரண்டின்னு சொல்கிறது தயவு செஞ்சு செய்யாதீங்க எந்த விதத்துலேயும். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த டாக்குமெண்டேஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை ஒரு முறைக்கு 4 முறை அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க. பொதுவாக இப்போல்லாம் வந்து பாருங்கள், ஒரு இடம் வாங்குறாங்க அப்படின்னா ஈஸி வாங்குறாங்க பார்த்திங்களா, 20 வருஷம் 25 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வியாபாரம் பண்ணவங்க அவங்களோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாரிசு வந்து இது தேர்ட் பார்ட்டி நீ வந்து வாங்கிட்டேன்னு என் மேலே வந்து பார்த்திங்கன்னா லிட்டிகேஷன் போட்டிருக்காங்க. இப்படியும் ஜாதகம் பார்க்க வராங்க. ஆக கொஞ்சம் லோன் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த லோன் வந்து அந்த லோன் கொடுத்த பேங்க் கொஞ்சம் அனலைஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நாங்கள் ஜாதகம் பார்க்கும்போது பார்க்குறோம். அதனால் மிதுன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு ஜஸ்ட் ஒரு 10% இருக்குது. கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அதீத புத்திசாலிகள் தான். பட் இருந்தாலும் யானைக்கும் அடிசருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம், இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். சரிம்மா, வேறு எதிலம்மா கவனம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ராகு பகவானும் பாக்கியஸ்தானத்தில் இருக்காம்மா. அப்போ அப்பானோட ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு வேலைக்கு போனாலும் சரி, படிக்க போனாலும் சரி, குழந்தைங்க இப்போ மிதுன ராசி பிள்ளைங்க நீங்கள் ஹையர் எஜுகேஷனுக்காக வெளிநாடு போகிறீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு அந்த படிப்பு நம்மளால் படிக்க முடியுமா, அங்கே கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்க முடியுமா, ஃபுட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்குமா, நம்ம ஹோம் சிக்னஸ் இல்லாமல் இருப்போமா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா அந்த மாதிரி போயிட்டு என்னால் முடியல அப்படின்னு திருப்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு 5%. ஆக இந்த விஷயங்களில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. சரிம்மா, இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சுமா. நாங்கள் நிம்மதியாக இருக்கிறதுக்கு, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு, பதவியில் நல்ல உயர்வு, நல்ல வருமானம் இதெல்லாம் வரத்துக்கு என்னம்மா வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, பொதுவாகவே நீங்கள் மிதுனத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலம்மா நீங்கள் பெருமாளுடைய 10 அவதாரத்தில் எந்த அவதாரத்தினாலும் வழிபாடு பண்ணலாம். என்ன கேட்டால் நான் சொல்கிறது யார் அப்படின்னா ராமமூர்த்தி.
ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ண சொல்லுவோம். ஏன்னா ஸ்ரீராமச்சந்திரனை வழிபாடு பண்ணும்போது மிதுனம் வருஷத்துக்கு ஒரு முறை 2 வருஷத்துக்கு ஒரு முறை பேச்சால் மாட்டுவீங்க. உங்களோட பேச்சு தான் உங்களோட மூலதனம், உங்களோட மூளை தான் உங்களோட பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அந்த பேச்சால் சொல்லால் மாட்டிக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சொல்லால் மாட்டிக்கவே மாட்டிங்க. ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை வழிபாடு பண்ணுறதுனால. சரிம்மா, இப்போ இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் நாங்கள் எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு நிறைய நல்லது நடக்குமா அப்படின்னா, ஏறக்குறைய 5/2027க்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லதுமா. திருச்செந்தூர் முருகனை போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது அப்படின்றது எந்த நாள்மா போகலாம் அப்படின்னா, முடியும்னா வியாழக்கிழமை போங்கம்மா, இல்லை அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ போங்க. எப்போ முடியுதோ முருகனை தரிசனம் பண்ணுங்கள். எத்தனை முறைமா தரிசனம் பண்ணோம் அப்படின்னா, குறைஞ்சது 2 முறை திருச்செந்தூர் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக மாற்றம் முன்னேற்றம் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு சக்ஸஸ் அப்படின்றது சாலிடாக வந்துடும்மா. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானதுமா. இந்த காலகட்டம் நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.